சிஸ்டர் மேரி தர்மலிங்கம் அவர்களை அழைக்கப் போகிறோம். அவர் இயற்றிய கவிதையை நன்றாக பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் மேரி தர்மலிங்கம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. பிரதர் மகேந்திரன் பாட்டு கேட்டு நான் இப்படி படிப்பேன்னு தெரியல சிஸ்டர், எல்லாம் படிக்க. ஓகே, அவருக்கு அந்த தாளந்துல தான் கேட்டேன், நான் ஷொக்டா இருந்தது. ஓகே. தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமே செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். படைப்பு மிகவும் பிரமாண்டமானது, மிகுந்த ஞானத்தால் ஆனது, மிகுந்த கலை உணர்வுள்ளது. கோள்களும் அவற்றின் இயக்கங்களும் வல்ல தேவனின் படைப்பை விவரமாய் அறிவிக்கின்றனவே. விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவை தூங்க வைத்ததே என் விண்ணவரே. அதனால் தான் அண்ட வெளியில் அழகு ஞானம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். அவர் உத்திர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். நிற்பதற்கு ஆதாரம் ஏதுமின்றி ஒவ்வொரு கோள்களும் அதனதன் வழிகளில் தேவனுடைய ஆற்றலினால் சுழன்று இயங்குகின்றன. பேரண்டத்தின் அமைப்பு, ஒழுங்கான இயக்கங்கள் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்க்கும் போது அதை உருவாக்கியவரின் உன்னத ஞானத்தை வியந்து பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. பேரண்டத்தில் உள்ள விண்மீன்கள், கருந்துவாரங்கள் யாவும் மின்காந்த அலைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றன. பகலிலும் இரவிலும் எப்பொழுதும் எல்லா பகுதிகளிலும் வானங்கள் தேவனது ஞானத்தையும் வல்லமையையும் நற்குணத்தையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. வான்வெளியில் ஒரு வைர கோடு, இது ஆகாயத்தில் வான வில்லுக்கு நீர் அடித்த கை வண்ணம் அல்லவா? நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஆம், வானத்திலேன் வானவில் தோன்றுகிறது. அறிவியல் வியந்து பார்க்கலாம். விசுவாசமோ நம்பிக்கையுடன் மனம் மகிழ்ந்து பார்க்கிறதே அழகிய உடன்படிக்கையின் அழகு அடையாளத்தை. அழகிய உடன்படிக்கையின் அழகு அடையாளத்தை. வானம் குனிவதையும் மண்ணை வளைந்து தொடுவதையும் காணும் போதெல்லாம் ஒரு ஞானம் வளர்க்கிறதே நமக்கு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சுழற்சி எல்லையை அடக்கி வைத்திருக்கும் என் தேவனே, இதில் மாற்றம் ஏற்பட்டால் பூமியில் உயிர்கள் அழிவை சந்திக்க நேரிடும் அல்லவா? அத்தனையை மிகவும் பொருத்தமாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைத்துள்ளகும் தந்தையே, உம் கரத்தின் கை வண்ணத்தை கண்டு விழி பிதுங்கி நிற்கிறார்களே விண்வெளி வீரர்கள். வட்ட நிலாச்சாறு வடிகிற ராத்திரியில் என் வானவா உம் கை வண்ணம் கண்டு ரசிக்கிறேன் ஐயா. ஆம், 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். காற்றையும் கடலையும் அடக்கி அது கரையை மீறாதவாறு எல்லையை கட்டளையிட்டீரே ஐயா. கடல் நீர் பூமியை மூடாதபடி தேவன் எல்லையை வைத்திருக்கிறார். அதனால் மக்களின் பாவத்துக்காக தண்டனை கொடுக்கும் போது மட்டுமே இந்த அமைப்பை தற்காலிகமாக மாற்றி கடல் அரிப்பு, புயல், சுனாமி, மண் சரிவு போன்றவற்றை தேவன் அனுமதிக்கிறார். அவர் பூமியின் உருண்டை மேல் வீற்றிருக்கிறார். பூமி உருண்டையாக உள்ளது என்பது அறிவியல் வல்லுநருக்கு தெரிவதற்கு முன்னே வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ட சராசரங்களும் அனைத்து இறைவனுக்குள் அடக்கம் அல்லவா என் அன்பு உறவுகளே. விண்ணக தேவனின் மின்மினி படைப்பே நட்சத்திரங்கள். ஏன், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அழகு நயம், ஒவ்வொன்றும் புகழ் பாடுதே ஐயா. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகையை அறிவிக்கின்றன.
வானங்களே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது நாம் வேதத்தின் உண்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா அல்லது அவ்வாறு அறிவிக்கிறவர்களுக்கு உதவுகிறோமா? தேவனை குறித்து மனிதன் அறிந்திருப்பது மிகவும் குறைவானது. அடிக்கடி அவரது படைப்பையும் மற்ற செயல்களையும் சிந்தித்து பார்ப்போமா என் அன்பு உறவுகளே? அருமையானவரே, விரல் தாங்கி நிற்பதால் இப்பிரபஞ்சமும் நன்றி சொல்கிறதே தினமும் உமக்கு. சூரிய மருந்து பட்டதும் வானில் உடுக்கல் என்னும் வடுக்கல் மறையுதே உம்மால் தானே ஐயா. அந்த கதிரவன் மரணம் கூட கண்ணுக்கு அழகாகிறதே அந்தி மாலையாய். தேவன் பேரண்டத்தையும் உலகையும் உயிரினங்கள் யாவையும் படைத்தார் என்பதை முழுமையாக நம்பும் அறிவியல் வல்லுநர்கள் பலர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எல்லா விஞ்ஞானிகளும் அறிவியல் வல்லுநர் யாவரும் வேதத்தின் சொற்படி யாவும் உண்மை என ஒத்துக்கொள்ளும் காலம் நிச்சயம் வரும். வெண்ணிலாவும் வானிலே புன்னகை பூக்குதே. வான வெளி அழகு. இது கைப்படாத தூரிகையால் மைப்படாமல் நீ தீட்டிய வர்ண ஓவியம் அல்லவா அண்ட வெளி அழகு. என் அப்பனே, கோடி கோடி ஜீவன்கள் சுவாசித்த பின்பும் இன்னும் குறையாமல் வீசுகிறதே காற்று. தென்றலில் பூங்காற்று தென்மாங்கு பாடுதிங்கே. கலைந்திடுமோ அந்த வான் மேகங்கள்? காற்றினை கைது செய்யவா முடியும்? இல்லை கண்களால் பார்க்கத்தான் முடியுமா? என் அப்பனே, என்னுள் புகுந்த காற்றுக்கு ஆச்சரியம் என் எல்லா அணுக்களிலும் உம்மை கண்டதால். அப்பொழுது விடியற்காலத்தின் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. ஆமாம், ஏகமாய் பாடி. இதை இப்பொழுது விண்வெளி விஞ்ஞானி ஒருவர் நட்சத்திரங்கள் பாடுவதை கேட்டிருக்கிறேன் என்று அறிக்கை இடுகிறார். விண்ணக தேவனின் அற்புத படைப்புகளை யாவரும் உணரும் காலம் மிக மிக விரைவில் வந்து விட்டது. காலை கதிரவன் வந்து காத்திருக்கும் அழகு. காலை கதிரவன் வந்து காத்திருக்கும் அழகு. வண்ணம் மிஞ்சும் இந்த அழகை ரசிக்கையிலே என் வானவா வார்த்தைகளே வரவில்லை ஐயா என்னிடம். புல்லின் மேல் புள்ளி வைக்கும் பனியை எந்த விஞ்ஞானியாளால் உள்ளாழ்க்க முடியும் என் தேவனே? தென்றலுக்கு ரகசியமாய் விரல் முளைத்து வருடுகிறதே அடிக்கடி நம்மை. அண்டத்தில் உள்ள அற்புத அழகின் அர்த்தங்கள் காலத்தின் போக்கை நிதானித்து வாழ வேண்டும். யாவையும் ஒரு வார்த்தை மூலமாய் உருவாக்கி நில்லென்ற ஒரு சொல்லிலே அத்தனையையும் நிற்க வைத்த விண்ணக வேந்தனே, அண்டங்களை எல்லாம் வார்த்தையால் சிருட்டித்த வல்ல தேவனே, இந்த மனிதனை மட்டும் கையினால் சிருட்டித்து ஜீவ சுவாசத்தை மனிதனின் நாசியில் நீரே ஊதி உமது படைப்புகள் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக்கி பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை தந்தையின் தந்தையே, அன்பை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை ஐயா. சூனியங்கள் நிறைந்த அண்ட வெளியிலே சித்திரங்கள் பூக்க வைத்த என் தேவா. சூனியங்கள் நிறைந்த அண்ட வெளியிலே சித்திரங்கள் பூக்க வைத்த என் தேவா. ஏது மற்ற எம் வாழ்விலும் சிற்பங்கள் செய்பவர் நீதானே ஐயா. ஏது மற்ற எம் வாழ்விலும் சிற்பங்கள் செய்பவர் நீதானே ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள். நன்றிகள் அனைவருக்கும். நன்றி நன்றி சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். நீங்கள் இயற்றும் இந்த வார்த்தைகள் ஒரு பிரசங்கம் போல இந்த கவிதை மூலமா கர்த்தர் உங்களுக்கு இந்த தாளந்தை தந்து இந்த நல்ல ஒரு வரத்தை தந்திருக்கிறார். இந்த 200 நாடுகளிலும் இந்த அழகான தமிழ் மொழியிலே நீங்கள் இதை கொண்டு சென்று அவர்களுடைய
இருதயங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை நன்றாக ஆசீர்வதிப்பார், அபரீகமாக ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி நன்றி. God bless you, sister.